ஆனா இந்தியால யாருக்கு வேண்டுமானாலும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி இருக்கு. அது உள்துறை அமைச்சரும் சந்திக்கிறாங்க. ஆனா எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து யார் அனுமதி வாங்கி இருக்கிறாங்க, எதுக்கு போய் பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதிகாரப்பூர்வமாக மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி தமிழ்நாட்டை சார்ந்த எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உள்துறை அமைச்சர்கிட்ட போய் பேசலாம், பேசிட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியாக இந்த நேரத்தில் எதையும் முடிச்சு போட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லைங்கய்யா. அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, உள்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக யாரோ சந்திக்கிறாங்க, தலைவர்கள் சந்திக்கிறாங்க, இந்த கட்சியிலிருந்து போறாங்கன்னு நீங்க கேட்கறீங்க. நான் சொல்வது எல்லோருக்கும் உரிமை இருக்கு. உள்துறை அமைச்சரை நேரம் கேட்டா கொடுக்கறாங்க, பாக்குறாங்க. ஒருவேளை சந்திப்பு நடந்த பிறகு ஸ்பெசிபிக்கா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். ஆனா இன்னைக்கு நான் சொன்னா அது தவறா போயிடும். இல்லைன்னா நான் யாருமே முடிச்சு போடல. ஒரு இன்றைய சந்திப்பு அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம். இன்னும் விரைவில் ஒரு 10 நாட்களுக்குள் அதற்கான அறிவிப்பும் வெளியாகும்னு நம்ப தகுந்த வட்டார செய்திகள் வெளிவருது. அண்ணன் ஜெர்னலிஸ்ட் நண்பர் அண்ணனுடைய அறிவை நான் இங்கே பரிசோதிக்கலை. ஆனால் நான் கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் சொல்கிறேங்கன்னா, இன்னைக்கு நான் எந்த ஒரு சந்திப்பையும் எதையும் முடிச்சு போட்டு ஒரு கணக்கு போட்டு நான் சொல்ல மாட்டேன். அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யாரு வேண்டுமானாலும் சந்திக்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேரம் கேட்குறாங்க, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசணும், நேரம் கொடுப்பாங்க, பேசலாம். அரசியல் கணக்கு எதுவும் இல்லை. எங்களுடைய நோக்கம் அது இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்து கொண்டு வருகிறது. எல்லோருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம். அது ஒற்றை கோட்டில் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்க, எல்லோரும் ஒரே மேடையில் இன்னைக்கு இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் இணையலாம். நம்ம யாரையும் வேண்டான்னு சொல்ல போறதில்லை. அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அவர்களையும் உள்துறை அமைச்சர் வேண்டாம் என்று சொல்ல போவது. அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நகரலாம் அல்லது நகர்த்தப்படலாம் அப்படியா? ஆனால் இப்போ தான் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்தீங்க, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் அல்லது வர முடியாத தலைவர்கள் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறாங்க. ஒரே மேடையில் மிக அற்புதமாக ரமலான் நோன்பு திறப்பு விழாவை பாரதிய ஜனதா கட்சி இங்கே நடத்தி காட்டியிருக்கின்றோம். இஸ்லாமிய சொந்தங்களோடு எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த நோன்பு விழாவை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா பொறாமப்படுற அளவுக்கு இந்த விழா நடந்திருக்கு. அது எப்படி பிஜேபி நடத்தலாம்? இதனை முதலமைச்சர் பேசுகிற வேலையா? நீங்கள் நடத்துறீங்க, நாங்கள் நடத்துகிறோம். எங்களுடைய கட்சியில் இஸ்லாமிய